அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. எல்லா முருக பக்தர்களும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான முருகனின் பங்குனி உத்திர திருவிழா. நாளைக்கு யார் ஒருத்தங்க முருகபெருமான நம்ம அந்த தரிசனம் பார்த்துட்டாலே போதுமாம், நம்மளுடைய எப்படிப்பட்ட கெட்ட கர்மவினிகள் எல்லாமே அழிந்து ஓடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணோம், எவ்வளவோ தீப வழிபாடுகள், ஸ்லோகங்கள், பூஜை, அர்ச்சனை அப்படி என்ன செஞ்சாலுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த கர்ம வினைகள் தீர்ந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்முடைய கெட்ட கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பங்குனி உத்திரம். அதனால் நாளை நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள், அதுவும் குறிப்பாக நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் இந்த உருவரி மந்திரத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றங்களாக மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் முருகபெருமானுடைய வழிபாடுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். முருகனை நாளைக்கு கோவிலுக்கு போகாமல் இருக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் நாளைக்கு பாருங்கள், முருகன் கோவிலில் கூட்டமாக ஆளுங்க அப்படின்னு நின்றுருப்பாங்க. ஏன்னா முருக தரிசனத்தை யார் ஒருத்தங்க நாளைக்கு நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை முருகபெருமானை தீர்த்து தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் அந்த முருக வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வத்துடையும் அனுகிரகங்கள் இந்த முருகான்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை நாமத்திலே நமக்கு முப்பெரும் தேவர்களுடைய தெய்வங்களுடைய அந்த பெயர், அவங்கள வழிபட்டதற்கு சமம் இந்த முருகாங்கிற ஒரு நாமம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கலியுக கடவுள் தாங்க நம்முடைய முருகபெருமான். நாளைய தினம் அவருக்கு விசேஷமான தினம். எப்பயுமே இது மாதிரி விசேஷமான நாட்களில் நம்ம காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சின்னதான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு குளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கர்ம வினைகளாக இருக்கட்டும், நமக்கு ஒரு கெட்ட நேரம் தான் நடக்கணும்னு அந்த விதி இருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி சில விஷயத்துக்கு இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பங்குனி உத்திரம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். அப்படி பண்ணியிருக்கப்ப அந்த தண்ணியில் ஒரே ஒரு பிஞ்ச் கல்லுப்பு, எப்பயுமே கல்லுப்பு கலந்த தண்ணியில் நம்ம குளிக்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை இதற்கு பார்த்திங்க, அதாவது நெகட்டிவ்ஸ், எதிர்மறை சக்திகள்னால் கெட்ட விஷயங்கள், அந்த பில்லி சுனிம் அப்படி நினைக்க வேணாம். சில விஷயங்கள் நம்மளே ஏற்படுத்திக்குவோம். எப்போ பார்த்தாலும் அப்படி நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிறது, நடக்குமா நடக்காதா, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு சில ஆப்போசிட்டாகவே திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள், எதிர்மறை விஷயங்கள், இது எல்லாமே நம்மை விட்டு போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதனால தான் நமக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு இந்த கடலில் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடலுங்கிறதே உப்பு கலந்த அந்த தண்ணீர். அப்படி அதில் குளிக்கிறப்ப அந்த ஆறாவாக இருக்கட்டும், அந்த தண்ணியில் குளிக்கிறப்ப நம்ம உடம்புக்கே கம்ப்ளீட்டாக ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அப்படி நம்ம வீட்டில் நமக்கு இப்போ ஆற்றங்கரை, குளத்தங்கரை இது மாதிரிலாம் இருந்தது, கடல் பக்கத்தில் இருக்கிறதுனா அப்படி குளிப்பாங்க. இப்போ எல்லாருமே சிட்டியில் இருக்கோம். அப்போ உங்கள் வீட்டு பக்கெட்டில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு, ரொம்பலாம் அள்ளி போட வேணாம், ஒரே ஒரு கல் மட்டும், உப்பு மட்டும் போட்டுட்டு, அதோடு கூட நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அதோடு கூட பால் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ஒரு சொட்டு பால், நம்ம காய்ச்சாத பால் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கெட் பாலோ பசும்பாலோ, ஒரே ஒரு பிஞ்ச், இது எல்லாமே ஐதீகத்துக்கு தான். இதெல்லாம் போட்டு நம்ம இந்த 3 பொருட்களையுமே தண்ணீரில் கலந்து நீங்கள் அப்படியே சும்மா தலையோடு தண்ணி மட்டும் ஊற்றி பாருங்கள். எப்படிப்பட்ட கர்ம வினைகளும், நமக்கான அந்த தடைகள், ஏதாவது நெகட்டிவ்ஸு நமக்குள்ளே ஏதாவது நமக்கு சேருவதற்கான சில விஷயங்கள் இருக்கும் பாருங்கள், அதற்கான தடைகள் இருந்துகிட்ருக்கும். அந்த தடைகள், அந்த கர்மா, கெட்ட விஷயங்கள், இது எல்லாம் அந்த பீடை தரித்திரம் சொல்லுவாங்க பாருங்கள், அது எல்லாமே வாழ்க்கையில் நாளையோடு கூடி அப்படியே உங்களுக்கு அடியோடு அந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு தெய்வீக ஒரு சக்தி நமக்கு நாளைக்கு கிடைப்பதற்கான ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு குளியல் முறைங்க. அதனால் இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இதுதான்.
மஞ்சள் இருக்கும், கண்டிப்பாக கல்லுப்பு இருக்கும், பால் இருக்கும். பால் சப்போஸ் இல்லாதவங்க வெறும் கல்லுப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் போட்டு நீங்கள் நாளைக்கு குளிங்க. அப்படி நீங்கள் நம்ம மட்டும் குளிக்கிறது இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் குளிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பக்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தண்ணியில் வந்து இப்படி நீங்கள் லைட்டாக கலந்துட்டு ஒரே ஒரு கப்பில் கூட நீங்கள் கலந்துட்டு அவங்க குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றிட்டாலே போதும். அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பீடைகள் எல்லாமே ஒழியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிச்சயமாக நாளைக்கு அந்த ஒரு குளியல் முறையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம குளித்து முடிச்சுட்டு காலையில் எதுவுமே சாப்பிடாமல் நாளைக்கு நிறைய பேர் வந்து ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. அப்படி விரதத்துக்கு நம்ம இது பண்ணுறப்ப நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இல்லாட்டி குளிச்சுட்டு வந்த கையோட வெறும் வயிற்றில் இருக்கிறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான முருகனுடைய ஒரு மந்திரம், ஓம் முருகனே நமக. எல்லாராலையும் சின்ன குழந்தையால் கூட சொல்லலாம், ஓம் முருகனே நமக, ஓம் முருகனே நமக. இந்த ஒருவரி மந்திரத்தை நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா 12 முறை மட்டும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு அனைத்து நலன்களும் செல்வ வளங்களும் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். இந்த மந்திரத்துக்கான பலன்களை இதுதான். நமக்கான என்னென்ன நலன்கள் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ வளம், இது எல்லாமே தேடித்தரக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரம். அதனால் நிச்சயமாக நாளைக்கு ஓம் முருகனே நமகங்கிறத காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வந்த உடனே 12 முறை சொன்னால், ஏன்னா நமக்கு பங்குனி மாதமும் 12வது மாதம், அதற்கப்புறம் அதை நமக்கு பங்குனி அந்த உத்திரம் நட்சத்திரமும் 12வது நட்சத்திரம், அப்படி இப்படி எல்லாமே பங்குனி உத்திர நாளில் நம்ம 12 முறை இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம், முருகனுடைய அருட்கடாட்சம் என்றைக்குமே நமக்கு கிடைக்குங்க. இப்போ விரதம் இருக்கிறவங்களும் சொல்லலாம், விரதம் எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்ம எப்பயுமே நீங்கள் எப்போ குளிச்சுட்டு நீங்கள் வரீங்களோ காலையில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகள் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாங்க. நாளைய தினம் மட்டும் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம், நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோமோ, என்னென்னலாம் நமக்கு நடக்கணுமோ, அதாவது இந்த பங்குனி மாதம் தான் இந்த தமிழ் மாதத்தில் கடைசி மாதம், அடுத்து வரக்கூடியது சித்திரை வருஷப்பிறப்பு, அடுத்து வரக்கூடிய அந்த வருடப்பிறப்பில் நமக்கு எல்லா விஷயங்களுமே நல்ல நல்ல விஷயங்களாக நமக்கு வாழ்க்கையில் அமைஞ்சு நல்ல ஒரு அனைத்து நலன்களாக இருக்கட்டும், செல்வ வளங்களாக இருக்கட்டும், நம்ம கேட்கின்ற ஒரு மாற்றங்கள், கேட்கின்ற ஒரு விஷயங்கள், இது எல்லாமே கிடச்சி நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறதுக்கு முருகனுடைய இந்த ஒரு நாமத்தை இந்த அற்புதமான நாளை நீங்கள் சொல்லி பாருங்கள். என்றைக்குமே முருகப்பெருமானை நம்புகிறவங்க முருகப்பெருமான் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. எளிமையான ஒரு ஒருவரி மந்திரம் தான். நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். அந்த குளியல் முறை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. இந்த பதிவை நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒருவரி மந்திரம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் முருகனை ரொம்ப பிடிக்குமோ ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, ஒரு மந்திரத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிச்சயமாக அடுத்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு உந்துதலாக, தூண்டுகோலாக இருக்கும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.